ஆச்சு. அடுத்து என்ன? சீதை மாதிரி டயலாக் பேசிட வேண்டியதுதான். யார் அடிச்சா பொறி கலங்கி பூமி அதிர்றது உடம்புல தெரியுதோ அவதான் சீதை. இது நம்ம தளபதி டயலாக் ஆச்சே. இது எப்படி சீதையோட லிங்க் ஆச்சு? சீதை எப்படி பேசுவா? ஐயோ, நான் வேற அந்த நயன்தாரா படத்தை பார்க்கவே இல்லையே. எப்படி பேசுவா எப்படி பேசுவா? தூய தமிழோ? தூய தமிழ்ல அது எப்படி? ஹலோ மிஸ்டர் ராவணா, இன்னொருத்தன் பொண்டாட்டின்னு தெரிஞ்சும் என்ன தூக்கிட்டு வந்து உன் 10 தலைய காமிச்சு பயமுறுத்தி 7 கண்டிஷனை போடுறிய நீ எல்லாம். 7 கண்டிஷனா? ஐயோ, இது அந்த ஹிட்லரோட டயலாக் ஆச்சே. எதுக்கு இப்ப அந்த ஹிட்லர் இங்க வரா? நல்ல விஷயத்துக்கு போகும்போது அந்த ஹிட்லரோட தொல்லை தாங்க முடியல. அடடா, சீதையோட டயலாக் தவிர வேற எல்லா டயலாகும் வருதே. ஓகே, ரெடி. நான் ராமரை தவிர மற்றவரை ஏறெடுத்தும் பார்க்காமல் நினைக்காமல் இருந்திருந்தால் என்னுடைய வாக்கு, மனம், செயலில் நான் குற்றம் இல்லாதவள் என்று நீங்கள் நினைத்தால் எனக்கு இடம் கொடுங்கள் பூமாதேவியே. சூப்பர். பின்றியே எப்படிக்கா இது? என்னக்கா வேஷம்? எதுக்கு இது? இன்னைக்கு ராமலீலா நாடகத்துக்காக சீதா வேஷத்துக்கு ஆடிஷன் நடக்குது. அதுக்கு நான் போறேன். எப்படி இருக்கு இந்த மேக்கப்? சூப்பரா இருக்க. அப்படியே சீதை மாதிரியே இருக்க. அப்போ எனக்கு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்றியா? கண்டிப்பா. இதுக்கப்புறம் உன்னோட ஆம்பிஷன் என்னக்கா? பெருசா ஒண்ணும் இல்ல. முதல்ல டிவி சீரியல், அப்புறம் கோலிவுட், அதுக்கப்புறம் பாலிவுட், கொஞ்சம் ஹாலிவுட், அதுக்கப்புறம் ஐநா சபையோட நல்லெண்ணெய் தூதரா போய் குழந்தைங்களுக்கும் ஏழைங்களுக்கும் நல்லது செய்வேன். நல்லதா? அதுவும் நீயா? ஆசைப்படுறதுக்கு ஒரு அளவு வேண்டாமா? நீ வெளியே கிளம்புறத நினைச்சாலே இன்னைக்கு என்ன பிரச்சனை கொண்டு வர போறியோன்னு பயமா இருக்கு. இதுல நீ சாதிச்சு நான் அத பார்த்து அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. கண்டிப்பா நடக்கும் மம்மி. உங்க பெரிய பொண்ணு ஒரு நாள் பெருசா சாதிச்சுட்டு வந்து நிப்ப. அப்போ நீ பெருமையா ஊரெல்லாம் சொல்லிட்டு இருப்ப. அந்த நாள் கண்டிப்பா வரும் மம்மி. உனக்காகவாவது நான் சாதிச்சு காட்டுவேன். நான் வரேன். ஆல் தி பெஸ்ட் கா. தேங்க் யூ. ஆண்டவா, வாழ்க்கையில எதுக்காகவும் நான் ஆசைப்பட்டு போலி வேஷம் போட்டதே இல்ல. ஆனா நான் இன்னைக்கு நான் ஆசைப்படுற வாழ்க்கைக்காக சீதா வேஷம் போட்டிருக்கேன். இந்த வேஷம் சக்சஸ் ஆகி பத்மினி, ஸ்ரீதேவி, அம்பிகா, நயன்தாரா மாதிரி நானும் பெரிய நடிகையா மாறி சோப்பு விளம்பரம், நகைக்கடை திறப்பு விழான்னு ஒரு ரவுண்ட் வரணும். ஆடிஷனே இவ்ளோ பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல நடக்குதே. அப்ப டிராமாக்கு இவ்ளோ செலவு பண்ணுவாங்க. அர்ஜுனா, அர்ஜுனா, இது இடி அடிக்கும் போது தானே சொல்லுவாங்க. ராமா ராமா. இது தலை எங்கேயாவது அடிச்சா சொல்லுவாங்க. தும்மனா என்ன சொல்லுவாங்க? போய் கொரோனா டெஸ்ட் எடுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். இதுக்கு போய் இவ்வளவு யோசிச்சுக்கிட்டு. எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, வைக்கிற முதல் ஸ்டெப்லயே ஸ்டாப் போடுறாங்களே. டைம் வேற ஆகுது. பொங்கி எழு ஹாசினி. ஆடிஷன் எங்க நடக்குது? உங்க கைக்கு ரொம்ப தேங்க்ஸ். டிராபிக் கான்ஸ்டபிள் ஆக வேண்டியதெல்லாம் இங்க வேலை பாக்குது. அந்த ஹிட்லர் மாதிரி எல்லா இடத்துலயும் மனுஷங்களை மதிக்காதவங்க தான் இருக்காங்க. எல்லாம் திமிரு. அச்சோ, நம்ம கோவப்படக்கூடாது. நம்ம போறது சீதா வேஷத்துக்கு. கொஞ்சம் அடக்க ஒடுக்கமா தான் இருக்கணும். ஏய், கண்ணு என்ன முதுகுலயே வச்சிருக்க? இடிக்கிறதுக்கு வேண்டுதல் வச்ச மாதிரி
போயிட்டே இருக்கான். யாம் இருக்கும் இடத்தில் சகலமும் மலரும். ஏஜேவா, இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே. ராமலீலா ஹீரோயின் ஆடிஷன். இதுதான் நான் போக வேண்டிய சிங்க பாதை. அடேங்கப்பா, இத்தனை பேரா? ஹெவி காம்படிஷன் தான். சீதா வேஷம்னா சும்மாவா? என்ன எல்லாரும் கல்யாண பொண்ணு மாதிரி வந்திருக்காங்க? ஒருவேளை போடுற நாடகம் சீதா கல்யாணமும்? நான் தான் தெரியாம இந்த வேஷம் போட்டுட்டு வந்துட்டேனும். இன்னைக்கு ஏஜேக்கு வரப்போற வைஃபை செலக்ட் பண்ணிட்டு தான் நம்ம போறோம். ஓகே, இன்டர்வியூ ஆரம்பிக்கலாமா? நடக்கிற செலக்ஷன் சீதா கல்யாணத்திற்கா? சீதா கல்யாணம் இல்ல, கீதா கல்யாணம். கீதா கல்யாணமா? ஆமா, என் பேர் தான் கீதா. ஓ, ஹியூமரா? காமெடி? நீங்க இதுக்கு முன்னாடி டிராமால நடிச்சிருக்கீங்களா? டிராமாவா? கீதா, சீதா கல்யாணத்துக்கு இங்க யார் எனக்கு டஃப் கொடுக்க போறாங்கன்னு தெரியலையே. எங்க ஏஜேக்கு எப்படி ஒரு நல்ல மனைவியா இருக்கணும்னு நினைக்கிறீங்க? வைஃப் இறந்து போன கவலையில இருக்கிற அவரை முதல்ல அதுல இருந்து வெளியில கொண்டு வர போறேன். எப்படி? முதல்ல அவரை தியான கிளாஸ்க்கு கூட்டிட்டு போவேன். கொடைக்கானல் கூட்டிட்டு போய் சுத்தமான காத்த சுவாசிக்க செய்வேன். ஒரு நல்ல சைக்கியாட்ரிக் டாக்டர் கிட்ட அழைச்சிட்டு போவேன். ஏஜிவி இந்த பொண்ணு பேஷண்ட்னு நினைச்சிட்டாளா? நெக்ஸ்ட் ஸ்டெப் சைக்கியாட்ரிஸ்ட் டாக்டர் கிட்ட போகும்போது சொல்றோம். அப்ப வாங்க, இப்ப போங்க. ஐயோ, இந்த ப்ரோக்ராம் எங்க நடக்க போகுது? நாரத கான சபாலயா இல்ல மியூசிக் அகாடமிலயா? அங்கெல்லாம் எதுக்கு? கோயில்லையோ இல்ல மண்டபத்திலயோ செய்வாங்க. அப்போ இது டிவில வராதா? அது இல்லாமையா டிவி, வீடியோ, போட்டோ எல்லாமே இருக்கும். காயத்ரி, ஹலோ, வாட்ஸ்அப்? ஹாய். யா, குட். ஷால் வி ஸ்டார்ட்? இன்னும் 15 நாளுக்குள்ள கல்யாணம். எப்படி ஷார்ட் டைம்ல நீங்க ஏஜே புரிஞ்சுக்க போறீங்க? அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? முதல்ல நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து பார்க்கணும். அப்படின்னா லிவிங் டுகெதர். கல்யாணம் பண்ணிக்கிட்டு அது செட் ஆகல இது செட் ஆகலன்னு சொல்லி அழ முடியாது. ஏஜே கிட்ட தான் பணம் இருக்கே. 1 வருஷம் ஒரே வீட்ல ஜாலியா இருந்துட்டு எல்லாம் செட் ஆயிட்டதுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாமே. என்ன செட் ஆகணும்? மென்டலி, பிசிக்கலி.
எனக்கு யாராவது கிடைப்பானா என்ன? 2 பேர் கிடைச்சாங்க, பட் worst 2 வருஷம் வீணானதுதான் மிச்சம். இவ்வளவு உடனே வெளியே அனுப்புங்க. நாங்க அடுத்த இன்டர்வியூவை அமெரிக்கா மியாமி பீச் மணல்ல படுத்துட்டே நடத்தலான் இருக்கோம். அப்போ 2 பீஸ்ல வாங்க, செலக்ட் பண்றோம். இப்ப போங்க. கல்ச்சர்லெஸ் idiots. கொஞ்ச நேரத்துல பிபி ஏத்திட்டு போயிட்டாலே. இதெல்லாம் ஒரு இன்டர்வியூ? என் பாய் ஃப்ரெண்ட் அப்பயே படுத்து கூப்பிட்டான், போயிருக்கலாம். ஆடிஷன்ல ரொம்ப டஃப்பான கேள்வி கேக்குறாங்களோ. சுமதி அண்ணா, உள்ள எந்த மாதிரி கேள்வி கேக்குறாங்க? உள்ள என்ன எக்ஸாம் நடக்குது? பிட் அடிக்கிறதுக்கு. லைவ் சம்பந்தப்பட்ட மேட்டருமா. போய் உட்காரு, கூப்பிடுவாங்க. எனக்குதான் இது வாழ்க்கை பிரச்சனை. இவருக்கு என்னவா? சொல்றா. வந்துட்டேன். வணக்கம். 1 செகண்ட். ஹலோ. சொல்லுடா ராஜேஷ். என்ன வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்ன, எப்ப வர? சரி, ஓகே, பாய். சரி, இப்ப இங்க எதுக்கு வந்திருக்கீங்க? என்னையா கேக்குறீங்க? ஒரு நிமிஷம். ஹலோ. சதீஷ், என்னது சினிமாவா? சான்ஸே இல்ல. எனக்கு காலேஜ் போற வேலை இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, நாளைக்கு நீ ஃப்ரீ தானே? மீட் பண்ணலாம்ல? இங்க பாரு, நீ இல்லாம செம போர் அடிக்குதுடா. அந்த ரமேஷ் வேஸ்ட் தெரியுமா? அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சொன்னீங்க? நெக்ஸ்ட். ஹலோ சிவா. கோமலி, நான் நைட்டே சொன்னேன்ல, என் கசன் கோமலி, அவளை இன்டர்வியூக்கு வர சொல்லிருந்தேன். நெக்ஸ்ட் அவ தான் வர போறா. நம்ம அவளையும் செலக்ட் பண்ணலாம். புருஷனுக்கு சரியான அர்த்தம் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா புருஷனா அவ்வளவு புனிதமான வார்த்தை. கஷ்ட நஷ்டத்துல துணையா இருப்பாரு. நாமளா எதையும் திங்க் பண்ணாம புருஷன் காட்டுற வழியில அவர் சொல்றபடி நடந்தாலே போதும். கல்யாணம் நடந்த ஏஜேக்கு மனைவியா மட்டும் இல்ல, எங்க அத்தைக்கு நல்ல மருமகளாகவும், எங்க 3 பேருக்கும் நல்ல அத்தையாகவும் ஒரு பெரிய பொறுப்பை ஏத்துக்க வேண்டியிருக்கும். அதுக்கு நீங்க ரெடி தானே?
உங்களை மாதிரி 3 மருமகளுங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என் கடமையை கரெக்டா செய்வேன். சரி, நீங்க போட்டோ எடுத்துட்டு ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நாங்க கூப்பிடுறோம். ஓகே. ஓகே, பாய். காலையில இருந்து நடத்தின இன்டர்வியூல ஏஜே மேல பரிதாபப்படுறது, பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது, லிவிங் டுகெதர் கன்றாவின்னு எல்லாம் வெறும் பொம்மைங்களா வந்துச்சு. இப்பதான் கரெக்டா ஒண்ணு வந்திருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, மீதி இருக்கிறவங்களையும் பாத்துருவோம், வர சொல்லுங்க. அதான் பர்ஃபெக்ட்டா உன்னை செலக்ட் பண்ணிட்டோம்ல, இன்னும் எதுக்கு? அக்கா, இன்னைக்கு நீங்க மௌன விரதம் மறந்துட்டீங்களா? ஐயோ, அதை விடு. இப்ப மத்தவங்களை பாக்குறதுல உனக்கு என்ன பிரச்சனை? அது இல்ல, இந்த பொண்ணுதான் வந்ததுலயே பர்ஃபெக்ட். அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. முதல்ல இவளுங்களை சொல்லணும். திமிரு பிடிச்ச இந்த மூஞ்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு பொண்ணோட கழுத்தை அறுக்க பாக்குறீங்கல்ல? ஐயோ, இவங்க நாடகம் நடத்துறாங்களா? இப்ப என்ன பண்றது? எஸ்கேப் ஆயிடலாமா? சீதா வேஷத்துக்கு நான் தான் வந்திருக்கேன்னு தெரிஞ்சா பேயாட்டம் ஆடிடுவாங்களே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, நாங்க உன்னை பார்த்துட்டு இருக்கோம். நீ எங்க பார்த்துட்டு இருக்க? உங்க முகத்தை பார்க்காம கண்டுபிடிக்கிறதுக்கு நாங்க என்ன மந்திரவாதிங்களா? திரும்புங்க. இங்கதான் வேலையே, அப்புறம் எதுக்கு கூலிங் கிளாஸ்? கண்ணில் குங்குமம் விழுந்து செவந்துருச்சு. அதான் அது சரியாகிற வரைக்கும் கூலிங் கிளாஸ் போடுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எதுக்கு முகத்தை துணியை வச்சு மூடுற? வெக்கம். உடம்புல எவ்வளவு தங்கத்தை போட்டுக்கிட்டாலும் வெக்கம் மாதிரி ஒரு ஜுவல் இருக்காதுன்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. ஓகே, உன் பேரு? லீலா. லீலா. இந்த காலத்துல கூட ஆதிபராசக்தி கோவிலுக்கு போற மாதிரி புடவை கட்டிட்டு வந்திருக்கீங்க. சீதை இப்படிதான் இருப்பாங்க. உன்ன நீயே சீதையா நினைச்சுப்பியா? ஆனா எல்லாருக்கும் சீதையா இருக்கணும்னு ஆசை இருக்கும்ல, அதான். எல்லா பெண்களும் சீதை மாதிரி இருந்துட்டா வீடு கோயில் ஆயிரும். லீலா, ஹஸ்பண்ட்னா உங்க பார்வையில் எப்படி? இப்போ
பாலையும் தண்ணியும் பிரிக்க முடியுமா? அந்த மாதிரிதான் புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்தே இருக்கணும். இதுல தண்ணி புருஷன், டீ தூள் பொண்டாட்டி. புருஷன் மனைவி அரவணைச்சு எப்படி கலரை மாத்திக்கிட்டாருன்னு பாத்தீங்களா? இந்த மாதிரி 2 பேரும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டா குடும்பம் ஒரு கதம்பம் தான். இதுல கொஞ்சம் சர்க்கரையை ஆட் பண்ணா அந்த ஃபேமிலியே ஸ்வீட் ஃபேமிலி ஆயிடும். சூப்பர்மா. நான் செலக்ட் ஆயிட்டேன்னா